வணக்கம், வாழ்க வளமுடன். இது சாமை அரிசிங்க. இந்த சாமை அரிசியை வச்சு ஆல்ரெடி பிரியாணி செஞ்சுருக்குறோம். இன்றைக்கி பொங்கல் செய்யலாம். இந்த கப்புக்கு 1.5 கப்பு சாமை அரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, ரெண்டும் சேர்ந்து 2 கப்பு எடுத்துருக்குறேன். அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க. அதிலே கொஞ்சமாக மிளகு சீரகம் தூள் பண்ணி போட்டுட்டு 2 ஸ்பூன் நெய். இது தேக்ஸாலையும் செய்யலாம், ஆனால் பக்கத்தில் நின்று கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். குக்கர்னால் ஒரு 3 விசில் விட்டால் போதும். உப்பும் போட்டு இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். அது அந்த பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு இரும்பு கடாயில் நல்லா வதக்கிடலாம். அப்புறம் பாசிப்பருப்பு தனியாக வேக வச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். உப்பு, பெருங்காயத்தூள், சின்ன வெங்காயம், விளக்கெண்ணெல்லாம் விட்டு அது வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த காயில் கொஞ்சமாக சாம்பார் தூள், வெங்காயம், தக்காளி, மாங்காய், பூசணிக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது பாட்டு வெந்துட்டுருக்கட்டும். அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டு பாதாம் பருப்பையும் 1-2 தட்டி போட்டு வதக்கியிருக்கிறோம். முந்திரி பருப்பும் செய்யலாம். ஆல்ரெடி நெய் வேறு சேர்த்துருக்குது. இது கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கட்டுமேனு பாதாம் தட்டி போட்டிருக்கிறேன். அவ்வளோதான், தாளித்து விட்டாச்சு. 4 கலர் கிளறிக்க வேண்டியது தான். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்கம் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. தட்டில் போட்டு சாம்பாரும் ஊற்றி சாப்பிட்ற வேண்டியதுதான். இதுக்கு தேங்காய் சட்னி சாப்பிட்லாம். அது கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதே நம்ம சாம்பார், மாங்காய்லாம் போட்டு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த சாமை அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் பிரியாணி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், போய் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.